ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ப்ரெட் இருந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. அதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் குடமிளகா, கொஞ்சம் சீஸ் எடுத்துருக்கோம். சிரவி வச்சுருக்கேன் நல்லா. உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சீஸ் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கெச்சப்பு, பீஸா சாஸ், அப்புறம் ஒரு 3-4 ட்ராப் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கலாம். இப்போ 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சாஸை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். 2 ப்ரெட்லேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது வந்து சீஸ், உங்களுக்கு என்ன டைப் சீஸ் வேணுமோ அது நல்லா ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் குடமிளகா, இந்த 3ம் நான் வச்சுருக்கேன். நான் ரவுண்டாக அரிஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து மெல்லிசாக சின்ன சின்னதாக பொடியாக அரிஞ்சிருந்தாலும் அது இன்னுமே நல்லாயிருக்கும். போட்டுட்டு இதுக்கு வந்து நான் நார்மல் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சமே பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளியும் குடமிளகாய் அதையும் மெல்லிசாவே நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கலாம். மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் லைட்டாக பெப்பர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலே நல்லா கொஞ்சம் சீஸ் போட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தோசைக்கல்லை வந்து ஃபஸ்ட்டே வந்து நல்லா மூடி போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வெண்ணெய் போட்டு, வெண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லை ஆயில் கூட அப்ளை பண்ணி அந்த ப்ரெட்டை வந்து நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிடணும். நடுவில் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டு வைங்க, இல்லைன்னா வந்து அடியில் வந்து கருப்பாகிற மாதிரி ஆயிரும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எப்போயாவது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.